வணக்கம். டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த சப்ளை மூலாதாரத்தின் பொலாரிட்டி தொடர்ச்சியாக மாறக்கூடியது? டிசி சப்ளை, ஏசி சப்ளை, டைனமோ, பேட்டரி. ஆன்சர் ஏசி சப்ளை. ஏசி சப்ளை அளவிலும் திசையிலும் மாறக்கூடியது. ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஃப்ரீக்குவன்சி டேஷ். 65 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ், 55 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ். ஆன்சர் 50 ஹெர்ட்ஸ். மூணாவது கொஸ்டின், 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சிக்கான டைம் பீரியட் என்ன? 200 மீட்டர் செகண்ட், 20 மீட்டர் செகண்ட், 2 மீட்டர் செகண்ட், 0.2 மீட்டர் செகண்ட். பீரியாடிக் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/f. எஃப்னா இதில் ஃப்ரீக்குவன்சி. அப்போ 50 ஹெர்ட்ஸை போட்டிங்கன்னா ஆன்சர் 0.25 செகண்ட்ஸில் வரும். அதை மீட்டர் செகண்ட்ஸில் மாற்றிக்கிறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் 2 மீட்டர் செகண்ட். நான்காவது கொஸ்டின், ஆர்எம்எஸ் மதிப்பு என்பது டேஷ். சராசரி மதிப்பு வகுத்தல் 1.11, சராசரி மதிப்பு பெருக்கல் 1.11, 1.11 வகுத்தல் சராசரி மதிப்பு, 1.11 வகுத்தல் 0.707. ஆன்சர் சராசரி மதிப்பு இன்ட்டு 1.11. ஐந்தாவது கொஸ்டின், பியூர் சைன் வேவின் ஃபார்ம் ஃபேக்டர் என்ன? 1.11, 1.01, 1.00, 0.11. ஆன்சர் 1.11. ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர்எம்எஸ் வேல்யூ பை ஆவரேஜ் வேல்யூ. ஆன்சர் 1.11. ஆறாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மின்சுற்றில் இண்டக்டன்ஸாக பயன்படுத்தப்படுகிறது? ரெசிஸ்டன்ஸ், சோக், கெப்பாசிட்டர், ஹீட்டர். ஆன்சர் சோக். ஏழாவது கொஸ்டின், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸின் அலகு என்ன? ஹென்றி, ஓம், ஆம்பியர் டர்ன், சசெப்டன்ஸ். ஆன்சர் ஓம். காந்த காயில் சுருள் இடைவெளி அதிகரித்தால் காயிலின் இண்டக்டன்ஸ் டேஷ். அதிகரிக்கும், குறையும், பூஜ்ஜியமாகும், அதே நிலையில் இருக்கும். ஆன்சர் குறையும். காந்த காயிலோட சுருளோட இடைவெளி அதிகரிக்கிறதுனால இண்டக்டன்ஸ் குறையும். ஆன்சர் குறையும். இண்டக்டரின் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டேஷ். XL = 2πfL, XL = 1/2πfL, XL = 2π/fL, XL = fL/2π. XLனா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா XL = 2πfL. ஆன்சர் XL = 2πfL. இதில் Fன்றது ஃப்ரீக்குவன்சி, Lன்றது இண்டக்டன்ஸ். பத்தாவது கொஷின், 100 HZ-இல் 2 ஹென்றி சோக் காயிலின் ரியாக்டன்ஸ் என்ன? 100 ஓம், 718 ஓம், 216 ஓம், 1256 ஓம். 100 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு காயிலில் 2 ஹென்றி சோக் காயிலின் ரியாக்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா XL = 2πfL. அப்போது இதில் கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாக்க உங்களுக்கு 1256 வரும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் 1256 ஓம். 11வது கொஸ்டின், ஏசி சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC காண்பதற்கான சூத்திரம். XC = 2πfC, XC = 2πfC, XC = 1/2πfC, XC = 1/2πfC இன்ட்டு பை. XC கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, XCனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஃபார்முலா XC = 1/2πfC. ஆன்சர் 1/2πfC. இதில் Fன்றது ஃப்ரீக்குவன்சி, Cன்றது கெப்பாசிட்டன்ஸ். 12வது கொஸ்டின், ஏசி மின்சுற்றில் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி கண்டறிவதற்கான சூத்திரம் என்ன? F = 1/2πLC, F = 1/2π√LC, F = √1/2πC, F = √1/2πLC. ஆன்சர்
F is equal to 1 by 2 pi root of LC. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது கண்டிஷன் வந்து XL is equal to XC. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கிறது தான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஆன்சர் F is equal to 1 by 2 pi root of LC. 13வது கொஸ்டின், ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் மின்னோட்டத்துக்கு தரக்கூடிய மொத்த எதிர்ப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இம்பிடன்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இம்பிடன்ஸ். ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், எல்னா இண்டக்டன்ஸ். அந்த சீரிஸ் மின்னோட்டத்துக்கு தரக்கூடிய மொத்த எதிர்ப்பு வந்து இம்பிடன்ஸ் ஆகும். ஆகையால் ஆன்சர் இம்பிடன்ஸ். 14வது கொஸ்டின், எந்த ஒன்று ரியாக்டிவ் பவரின் சரியான அலகு ஆகும்? VA கிலோவாட்ஸ், kVAR, kVA. ரியாக்டிவ் பவர்னா kVAR, கிலோ வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். அதாவது ஏசி சர்க்யூட்டில் 3 விதமான பவர் இருக்குது. அது வந்து அப்பரண்ட் பவர், ட்ரூ பவர், ரியாக்டிவ் பவர். இங்கே வந்து ரியாக்டிவ் பவர் கேட்குறாங்க, அது kVAR. 15வது கொஸ்டின், எந்த அலகு அப்பரண்ட் பவருக்கான சரியான ஒன்றாகும்? VA, W, VAR, வாட் அவர். ஆன்சர் வந்து VA, வோல்ட் ஆம்பியர் தான் அப்பரண்ட் பவர். 16வது கொஸ்டின், ஏசி சிங்கிள் ஃபேஸ் எடுக்கும் பவர் VI, VI cos phi, P is equal to VI sin phi, P is equal to VI by cos phi. P is equal to VI cos phi தான் வந்து ஏசி சிங்கிள் ஃபேஸ் பவர். ஆன்சர் P is equal to VI cos phi. 17வது கொஸ்டின், ஒரு மின்சுற்றில் பவர் ஃபேக்டர் அளவு குறைவதற்கு காரணம் எது? இண்டக்டன்ஸ் இல்லாத அதிக லோடு, குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருத்தல், அதிக இண்டக்டிவ் லோடு, முறையாக எர்த்திங் செய்யாதிருத்தல். ஆன்சர் அதிக இண்டக்டிவ் லோடு. இண்டக்டிவ் லோடு காரணமாக தான் பவர் ஃபேக்டர் ஆனது குறையும். ஆகையால் ஆன்சர் வந்து அதிக இண்டக்டிவ் லோடு. 18, ஃப்ளோரசன்ட் டியூபில் லேகிங் பவர் ஃபேக்டர் ஏற்படுவதற்கான முக்கியமான காம்போனன்ட் எது? இரு மெயின் எலக்ட்ரோடுகள், க்ளோ டைப் ஸ்டார்டர், பேலஸ்ட் அல்லது சோக், குறைந்த அழுத்த பாதரசம். ஆன்சர் பேலஸ்ட் அல்லது சோக். சோக் தான் வந்து உங்களுக்கு இண்டக்டன்ஸ் உள்ளது. ஆகினால அதில் வந்து பவர் ஃபேக்டர் குறையிறதுக்கான காரணம் அதுதான். அப்போ ஆன்சர் பேலஸ்ட் அல்லது சோக். 19, மின் அமைப்பில் பவர் ஃபேக்டர் குறைவினால் ஏற்படும் விளைவு என்ன? வினைத்திறன் அதிகரிக்கும், மின்னோட்ட அளவு அதிகரிக்கும், மின்னோட்ட அளவு குறையும், சாதனங்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஆன்சர் மின்னோட்ட அளவு அதிகரிக்கும். பவர் ஃபேக்டர் குறைவால் உங்களுக்கு மின்னோட்ட அளவு அதிகரிக்கும். ஆன்சர் மின்னோட்ட அளவு அதிகரிக்கும். 20, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டின் பவர் ஃபேக்டர் என்ன? 1, 0.95, 0.9, 0.85. ஆன்சர் 1. பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தாக்க அதோட பவர் ஃபேக்டர் வந்து 1. 21வது கொஸ்டின், கெப்பாசிட்டர் மட்டும் கொண்ட மின்சுற்றின் பவர் ஃபேக்டர் என்ன? யூனிட்டி, 0, லீடிங், லேகிங். ஆன்சர் 0. பியூர் கெப்பாசிட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது பவர் ஃபேக்டர் வந்து 0. அதேமாதிரி பியூர் இண்டக்டிவ் இருந்தாலும் பவர் ஃபேக்டர் வந்து 0. ரெசிஸ்டிவ் சர்க்யூட் வந்து யூனிட்டியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் 22, ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் இசட்டை கணக்கிடுவதற்கான சூத்திரம். Z is equal to root of R square plus XL square, Z is equal to root of R square minus XL square, Z is equal to root of X square minus R square, Z is equal to root of R plus XL square. Answer Z is equal to root of R square plus XL square. உங்களுக்கு இசட்னா இம்பிடன்ஸ்னா ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் அதற்கு மின்னோட்டம் தரும்போது ஏற்படுற எதிர்ப்பு தான் வந்து இம்பிடன்ஸ் என அழைக்கப்படுகிறது. 23வது கொஸ்டின், ஒரு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் 30 ஓம் மின்தடை மற்றும் 40 ஓம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொண்டுள்ளது. அதன் இம்பிடன்ஸ் அளவு என்ன?
70 ஓம், 10 ஓம், 50 ஓம், 1200 ஓம். ஆன்சர் 50 ஓம். இசட் இம்பிடன்ஸ் காண்பதற்கான ஃபார்முலா வந்து √r² + XL². இதில் வந்து ஆரும் எல்லும் எக்ஸ்எல்லும் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணாக்க உங்களுக்கு ஆன்சர் 50. 24வது கொஸ்டின். 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளையில் 0.1 ஹென்றி இண்டக்டன்ஸ் கொண்ட காயில் இணைக்கப்பட்டுள்ளது. காயிலின் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மதிப்பு என்ன? 31.4 ஓம், 2300 ஓம், 23 ஓம், 3.1 ஓம். ஆன்சர் 31.4 ஓம். எக்ஸ்எல், அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா XL = 2πfL. இதில் எஃப் வந்து 50, எல் வந்து 0.1, பைக்கு வேல்யூ வந்து 22/7. இதை போட்டு மல்டிப்ளை பண்ணாக்க 31.4 ஓம். ஆன்சர் 31.4 ஓம். 25வது கொஸ்டின். 200 வோல்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள இண்டக்டிவ் சர்க்கியூட் Z = 5.12 ஓம் எனில் கரண்ட் 39.0, 31.1, 39.2, 39.3. ஆன்சர் 39.1 ஓம். 39.1 ஆம்பியர். ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா V/Z. V = 200, Z வந்து 5.12, அதை வகுத்தாக்க 39.06. இந்த 0க்கு அடுத்தது 6 இருக்கிறதுனால 39.1. அப்போது ஆன்சர் 39.1 ஆம். 26வது கொஸ்டின். RLC சீரிஸ் சர்க்கியூட் இம்பிடன்ஸுக்கு உரிய சூத்திரம் என்ன? Z = √r² + XL² - XC², R² + √XL - XC². Z = √r² + XL - XC². Z = √r² + XL + XC². இம்பிடன்ஸ் காண்பதற்கான RLC சீரிஸ் சர்க்கியூட்டில் ஃபார்முலா √r² + XL - XC². ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸினா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அடுத்தது 27. கண்டக்டன்ஸ் அலகு என்ன? ஓம், ஹென்றி, ஃபாரட், மோ. ஆன்சர் மோ. கண்டக்டன்ஸ்ன்றது ரெசிஸ்டன்ஸு தலைக்கீழி. ஆன்சர் மோ. 28வது கொஸ்டின். கண்டக்டன்ஸுக்கு எதிர்ப்பதமான சொல் என்ன? ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டார், ரெசிஸ்டன்ஸ், ரிலக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டார், ரிலக்டன்ஸ். ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட தலைக்கீழி தான் கண்டக்டன்ஸ். 29வது கொஸ்டின். ஏசி பேரலல் சர்க்கியூட்டில் அட்மிட்டன்ஸ் அலகானது டேஷ். ஓம், ஃபாரட், ஹென்றி, மோ. ஆன்சர் மோ. ஓம்ன்றது ரெசிஸ்டன்ஸோட அலகு, ஃபாரட்ன்றது கெப்பாசிட்டர் அலகு, ஹென்றின்றது இண்டக்டன்ஸோட அலகு, மோன்றது அட்மிட்டன்ஸ் அலகு. ஆன்சர் மோ. 30வது கொஸ்டின். இம்பிடன்ஸ் தலைகீழ் விகிதம் என்ன? சசிப்டன்ஸ், கண்டக்டன்ஸ், அட்மிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். ஆன்சர் அட்மிட்டன்ஸ். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.